ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமனிட்டி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன் இஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் கஞ்சா. ஞாபகம் வச்சுக்கோங்க. மனித குலத்தின் வரலாறு என்பது கஞ்சாவின் வரலாறு, உலகம் முழுவதும். விமன் சேஃப்டி இன்னைக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக மாறி நிற்கிது. எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்ததற்கு பிறகு கல்வி வளாகங்களில் ஏன் பாதுகாப்பு கொடுக்க மறுக்கிறீங்க, ஏன் உரிய பாதுகாப்பு இல்லைன்ற கேள்வி. அதுவும் கல்வி வளாகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு கேன்டீன் ஊழியரால் நடக்கிற சம்பவத்தை நம்ம பார்த்தோம் நந்தனத்தில் ஒரு கல்லூரிக்குள்ள. இது எப்படி சார் நடக்குது? அதான் அந்த 5000 ரூபாய் சம்பளத்தை நீ இடைநிலைப்பள்ளி ஆசிரியர் வச்சுருக்க, ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கூலி. அது கூட இப்போ நீ ஏற்றுனது. அதுக்கு முன்னால் 12,500 ரூபாய். 12,500 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 400 ரூபாய் கூலி. ஒரு கொத்தனார் சம்பளம் 1000 ரூபாய். இன்னொரு பக்கம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. அப்புறம் இப்போது அன்புமணி ராமதாஸ் போட்டிருக்கிறாரு, குறிப்பாக கடலூர் பன்ருட்டி பகுதியில் ஒரு விவசாயியை பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்கிறாங்க சமூக விரோதிகள் அப்படிங்கிறதையும் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இது நடக்கிறது அப்படிங்கிறது குற்றவாளிகளுக்கு ஒரு பயம் இல்லை, அச்சம் இல்லை. சட்டம் ஒழுங்கு ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய சவாலுங்க. ஆனால் அந்த சவாலாக அவங்க கருதாமல் ஒதுக்கி தள்ளிட்டு எல்லாம் நல்லா இருக்குது, எல்லா ஊர்லேயும் நடக்கிறது தான் இங்கே நடக்குது, உடனே என்சிஆர்பி ரெக்கார்டு எடுத்துக்கிட்டு. பை த பீப்புள் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் பை த பீப்புள் நிகழ்ச்சி, சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சி. நம்மோடு இன்று இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது நடந்த சம்பவங்கள், மிக முக்கியமான சம்பவங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பார்க்கும்போது சட்டம் ஒழுங்கு தொடர்பாக அரங்கேறி கொண்டே இருக்கிறது. அதுக்கு முக்கியமான குற்றச்சாட்டு முன்வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்க்கணுன்னா ஏதோ ஒரு வகையில் போதை ஒரு காரணமாக, மது ஒரு காரணமாக அமையக்கூடிய வகையில் சிக்கல்கள் நடக்கிறது. இன்னொரு பக்கம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், வன்புணர்வுகள் நடக்கிறது. அப்புறம் இப்போது அன்புமணி ராமதாஸ் போட்டிருக்கிறாரு, குறிப்பாக கடலூர் பன்ருட்டி பகுதியில் ஒரு விவசாயியை பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்கிறாங்க சமூக விரோதிகள் அப்படிங்கிறதையும் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இது நடக்கிறது அப்படிங்கிறது குற்றவாளிகளுக்கு ஒரு பயம் இல்லை, அச்சம் இல்லை. 0% கல்டிவேஷன் சொல்கிறாரு கஞ்சா தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய ஐயா மாசு அவர்கள். ஆனால் பல இடங்களில் கஞ்சா செடிகள் வளர்த்தவங்க, கஞ்சா செடி இருக்கிறதையும் இதே ஊடகங்கள் மூலமாக அம்பலப்படுத்தவும் படுகிறது. ஏன் இந்த பிரச்சனை என்ன? அரசு ஒரு லேம்டெக் கவர்மெண்ட்டாக இருக்குன்ற ஒரு விமர்சனம் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? எனி கவர்மெண்ட் லாஸ்ட் 3 months லேம்டெக் கவர்மெண்ட்டுன்றது ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கமான புரிதல். லாஸ்ட் 6 months ஆஃப் எனி கவர்மெண்ட் வில் பி கால்ட் அஸ் லேம்டெக் கவர்மெண்ட். அப்படி பார்த்தா இந்த கவர்மெண்ட் ஜனவரியிலேருந்து மே 2021 மே 7 இந்த கவர்மெண்ட் பொறுப்பேற்றுது. இந்த ஆண்டு மே 6 இந்த கவர்மெண்ட்டோட ஆயுட்காலம் முடியுது. கடைசி 6 மாதம்னா நவம்பர் 6 நம்ம எடுத்துக்கணும். ஜனவரின்னு வச்சுட்டிங்கன்னா கூட இப்போ நடக்கிறது லேம்டெக் கவர்மெண்ட்டு தான். அது எனி கவர்மெண்ட் ஆஃப் த லாஸ்ட் 6 months வில் பி லேம்டெக் கவர்மெண்ட். பட் லேம்டெக் கவர்மெண்ட்டுன்றது புதிய கொள்கை முடிவுகளை எடுக்கக்கூடாது, அவ்வளோதானே ஒழிய சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிறதுல தான் தோன்றித்தனமாக இருக்கலான்றதுக்கான அர்த்தம் கிடையாது. லேம்டெக் கவர்மெண்ட்டுன்னு இதை நம்ம சொல்கிறோன்னா இதோட அர்த்தம் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறதுக்கான அர்த்தம் தானே ஒழிய இவங்க கடமை தவறி வாழணும், கடமை தவறி ஆளணுன்றது கிடையாது. நடைமுறையில் அப்படி மாறி போச்சு. இட்ஸ் அ லேம்டெக் கவர்மெண்ட்டுன்றது அவங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் இட்ஸ் அ லேம்டெக் கவர்மெண்ட் தான். எனி கவர்மெண்ட் ஃபார் தட் மேட்டர், எனி கவர்மெண்ட் ஆஃப் லாஸ்ட் 6 months வில் பி கால்ட் அஸ் அ லேம்டெக் கவர்மெண்ட். ஓகே, நாட் ஓன்லி ஸ்டாலின் கவர்மெண்ட், மோடி, எடப்பாடி, யார் கவர்மெண்ட் இருந்தாலும் லாஸ்ட் 6 months ஆஃப் இட்ஸ் tenure will be called, or at least 4 months of its tenure will be called as a lame duck government. இது லேம் டக் கவர்மெண்ட்டுன்றது முன்னால் ஒரு வருஷமாகவே அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு 1 year-ஆவே அப்படி தான் இருக்குது. சட்டம் ஒழுங்கு ஒரு சீரியஸ் சேலஞ்சாக தான் வந்துகிட்டு இருக்குது. இன்சிடென்ட்ஸ் ஆஃப்டர் இன்சிடென்ட்ஸ் பார்க்கும்போது ஏதோ பெரிய ப்ராப்ளம் லா அண்ட் ஆர்டரில் இருக்குது. அதை அவங்க சரி செய்ய அவங்களால ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியலையா, அல்லது ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணி அவங்களால செயல்படுத்த முடியலையா, அவங்களுக்கு ஏதாவது இதை பற்றி ஐடியா இருக்குதா, அல்லது எதை எடுத்தாலும் புள்ளி விவரங்களை காமிக்கிறது மூலமாக தப்பிச்சுக்கலாம், மீடியா கையில் இருக்குது, எஸ்கேப் ஆகிடலாம். அவங்க எலெக்ஷன் இஸ் நியர் சார், அதெல்லாம் கவலை இல்லை. இப்போ காசை கொடுத்தா மீடியா சைலண்ட்டாக இருக்க போது தேனும்பாலும் ஊற்றுச்சுன்னு எழுத போகிறான், டிவியில் பேச போகிறான், தேனும்பாலும் ஓடுதுன்னு. ஃபாசிசா பாஜக, எதை கேட்டாலும் ஃபாசிசா பாஜகன்னு ஒரே வார்த்தையை தூக்கி விட்டால் முடிஞ்சு போச்சு கதை. ஆகவே ஒரு உண்மையை இந்த அரசு புரிந்து கொள்ள மறுக்கிறது. லா அண்ட் ஆர்டர் இஸ் அ சீரியஸ் இஷ்யூ. நமக்கு ஒரு பெரிய சவாலாக லா அண்ட் ஆர்டர் உருவாகியிருக்கு. நாளைக்கு ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அதுக்கு சிரிக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு தான் ஒரு முக்கிய காரணம் என்பதை பற்றிய புரிதல் அவர்களுக்கு இல்லையோ என்று நான் அஞ்சுகிறேன். இல்லை என்று சொல்ல மாட்டேன், இல்லையோ என்று நான் அஞ்சுகிறேன். ஸோ சேலஞ்சஸை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை.
லா அண்ட் ஆர்டர் ஒரு பெரிய பிரச்சனையாக தான் உருவெடுத்து கொண்டிருக்கிறது. அது உண்மை. எஸ், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸுக்கு வந்து நிறைய காரணிகள் இருக்குது. நீங்கள் கூட பல முறை சொல்லியிருக்கிறீங்க, ஒரு சரியான போலீஸான ஹெட் ஆஃப் போலீஸ் இல்லை, ட்ரக்ஸு அதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது. ஏன்னா இப்போது அந்த ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த மக்கள் பெருது ரெஸ்பான்ஸ் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. இப்போ அமைச்சர் மாசு சொல்கிறாரு 0% கல்டிவேஷனுங்கிறாரு. இப்போ எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க என்னங்க இவரே இப்படி வந்து தவறான ஒரு தகவலை, உண்மைக்கு புறமான தகவலை பேசுகிறாங்க அப்படின்ற விமர்சனம் இருக்குது. அப்போ அரசாங்கத்து ஒரு ரியாக்ஷன் தவறாக இருக்கா? நேச்சுரலி அவங்க ப்ராப்ளத்தையே அக்செப்ட் பண்ண மறுக்கிறாங்கல்ல. எஸ் தேர் ஆர் இஷ்யூஸ்னு அவங்க சொல்லிட்டு போகலாமே. பிரச்சனை இருக்குங்க, நாங்கள் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லணும் இல்லை. பிரச்சனையே இல்லைன்றாங்க. பிரச்சனையே இல்லைன்றாங்க. அது எப்படிங்க? அது ரொம்ப மக்களை இழிவுபடுத்தக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுங்க. பிரச்சனை இல்லாமல் இவ்வளோ குறைஞ்சபட்ச அறிவு இருக்கவன், கண் இருக்கவனுக்கு தெரியும், காது இருக்கவனுக்கு தெரியும், பேப்பரை பார்த்தா தெரியும், டிவியில் நியூஸ் கேட்டால் தெரியும். நான் கண்ணையும் முடிப்பேன் காதையும் முடிப்பேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. போராடுறதெல்லாம் ஃபேஷன் ஆயிடுச்சு இப்போ அப்படிங்கிற தவறான வார்த்தை. இதை விட மக்களை இழிவுபடுத்த முடியாது. போராட்டத்திலே வளர்ந்த ஒரு கட்சி இப்படி வார்த்தையை வாயிலேருந்து வருது. இதே எடப்பாடி கவர்மெண்ட்டில் இதே போராட்ட காலத்தில் களமாக தமிழ்நாடு மாறும்போது இதே மந்திரிங்க தான் முதல் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினோட போய் அழையா விருந்தாளியாக போய் உக்காந்துக்கிட்டு அவன் எதுக்கு போராடினாலும் ஆதரவு தெரிவித்தாங்க. இன்றைக்கி அவங்க ஆட்சியில் நடக்கும்போது ஃபேஷன்றாங்க. அது எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற வேலை. 5000 ரூபாய் சம்பளத்தை நீ இடைநிலைப்பள்ளி ஆசிரியர் வச்சுருக்க, ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கூலி. அது கூட இப்போ நீ ஏற்றுனது. அதுக்கு முன்னால் 12,500 ரூபாய். 12,500 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 400 ரூபாய் கூலி. ஒரு கொத்தனார் சம்பளம் 1000 ரூபாய். இன்னொரு பக்கம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தம்பட்டம் அடிச்சுக்கின்னு விழா நடத்துறீங்க. என்னங்க இதெல்லாம்? என்னது இது? இடைநிலை ஆசிரியர் தொடர்ந்து போராடணும்னா போலீஸை வச்சு தரத்தரன்னா எழுத்து போடுறமா இழுத்து போட்டு போகிறீங்க. 12,500 ரூபாய் அவன் சம்பளம். எவ்வளோ வருஷமா? 10 வருஷமா? 12 வருஷமா? அப்புறம் போராடி 2,500 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி 15,000 ரூபாய் கொடுக்குறாங்களாம். 15,000 ரூபாய்னா என்ன? ஒரு நாளைக்கு 500 ரூபாய். கொத்தனார் சம்பளம் எவ்வளோ? 1000 ரூபாய். இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. அது எப்படி வாத்தியாரை பட்னி போட்டுட்டு வாத்தியாரை போலீஸை வச்சு தரன்னு இழுத்து போட்டுக்கிட்டு தினம் அரெஸ்ட் பண்ணி சாயங்காலம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது 500 ரூபாய் சம்பளத்தில் கொத்தனார் சம்பளத்தில் வாத்தியாரை வச்சுருக்கும்போது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்றது எப்படி சரியான கான்செப்டாக இருக்க முடியும்? இது எல்லாமே பொது வெளியில் இருக்குது. இது இன்னும் பெருசாக நம்ம போய் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் கண்டுபிடிச்ச விஷயம் கிடையாது. எல்லாம் பொது வெளியில் இருக்க விஷயம். அப்போ புதுசாக கற்பிதங்களை உருவாக்கி உங்களுக்கு நீங்களே மாலை போட்டுக்கிறதுல இருக்க ஆர்வத்தை தவிர வேறு எந்த ஆர்வமும் உங்களுக்கு அரசு நிர்வாகத்தை மேம்படுத்தணுன்றதுல இல்லை. விமன் சேஃப்டி இன்னைக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக மாறி நிற்கிது. எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்ததற்கு பிறகு கல்வி வளாகங்களில் ஏன் பாதுகாப்பு கொடுக்க மறுக்கிறீங்க, ஏன் உரிய பாதுகாப்பு இல்லைன்ற கேள்வி. அதுவும் கல்வி வளாகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு கேன்டீன் ஊழியரால் நடக்கிற சம்பவத்தை நம்ம பார்த்தோம் நந்தனத்தில் ஒரு கல்லூரிக்குள்ள. இது எப்படி சார் நடக்கல? அதான் அந்த அளவுக்கு இருக்குது. அந்த லட்சணத்தில் இருக்க அரசு நிர்வாகம். அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடென்ட் பிறகும் பாடம் கற்றுக்கல. மறந்துடாதீங்க, அது அண்ணா யூனிவர்சிட்டின்றதுனால இவ்வளோ தூரம் வந்து ஃபேமஸ் ஆச்சு. இதே ஜோலார்பேட்டையில் ஒரு விமன்ஸ் காலேஜில் நடந்திருந்ததுன்னா தெரிஞ்சிருக்காது. காரைக்குடியில் ஒரு விமன்ஸ் காலேஜில் நடந்திருந்ததுன்னா, அல்லது ஒரு இதில் வந்து சிதம்பரத்தில் ஒரு ஸ்கூலில் பெண்களுக்கு பள்ளியில் நடந்ததுன்னா அது அப்படியே டிஸ்ட்ரிக்ட் நியூஸாக போயிட்டுருக்கோம். அதில் யாரோ விஐபி சம்மந்தப்பட்டாங்க, யார் அந்த சாருன்றதுக்கு 1000 தேதி இருக்குது. கடைசியில் என்ன ஒன்றுமே இல்லை. குண்டாசை ரிவோக் பண்ணி வெளியில் வந்துட்டு அப்படி குண்டாசு இல்லை. இப்போ அவர் மாட்டாங்க இல்லை, ஞானசேகர் மேலே குண்டாசு இல்லை. அவர் கன்விக்டடு. குண்டாசை ரத்து பண்ணிட்டாங்களே, ஒரு ஆயுள் கைதியாக உள்ளே இருக்கார். அதை சொல்கிறேன் நான். இல்லை மற்றவங்க மேலே விவசாய அருள் ஆறுமுகம் மேலாம் குண்டாசு போட்டாங்க. அதை அவர் வெளியெடுக்க 6 மாதம் 7 மாதம் போராடிக்கிட்டு இருந்தா. அப்படி சட்டம் ஒழுங்கு ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய சவாலுங்க. ஆனால் அதை சவாலாக அவங்க கருதாமல் ஒதுக்கி தள்ளிட்டு எல்லாம் நல்லா இருக்குது, எல்லா ஊர்லேயும் நடக்கிறது தான் இங்கே நடக்குது, உடனே என்சிஆர்பி ரெக்கார்டு எடுத்துக்கிட்டு டேட்டா எடுத்துக்கிட்டு அதை விட இதுங்க குறைவுதான்னு ஒரு கதை அளக்கிறதும், அதிகாரிகள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு பேசுகிறதும், மாநில காவல்துறைக்கு தலைமையே இல்லாமல் ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸே இல்லாமல் தலைவர் இல்லாத துறையாக துறை இயங்குவதும் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சவால்களாக சாபக்கேடுகளாக என்று மாறி இருக்கின்றன. 5 மாதமாக டிஜிபி இல்லை, ஒருத்தன் பேசல, ஒரு மீடியா எடிட்டோரியல், ஒருத்தன் எழுதலை எடிட்டோரியல், ஒரு தொலைக்காட்சி விவாதம் நடத்தலை. இன்னையோட 5 மாதம் முடியுது. திறமையான அதிகாரி ஒருத்தங்க கூடவா இல்லை? உங்களுக்கு விருப்பப்பட்ட அதிகாரி இல்லை வராத காரணத்தால் லிஸ்ட்டில் யூபிஎஸ்சி லிஸ்ட்டை திரும்ப இத்தனைக்கும் உச்சநீதிமன்றம் சொல்லுது, கவாய் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கும்போது யூபிஎஸ்சி லிஸ்ட்லேருந்து ஒருத்தரை போடுங்கன்னு. லிஸ்ட்டை கவலையே படாமல் திரும்ப அனுப்புகிறாங்க. லெட்டர் ஒன்றிய அரசு தான் காரணம்னு சொல்கிறாங்க சார். நான் விசாரித்த வரைக்கும் திமுக காரங்க சொல்கிறாங்க. திமுக காரங்கிட்ட கேட்டிங்கன்னா அதாங்க சொல்லுவாங்க. நீங்கள் யாராவது விவரம் அறிஞ்சவங்களை கேட்கணும், மனசாட்சி உள்ளவர்களை கேட்கணும்.
திமுககாரன் கேட்டிங்கன்னா அதான் சொல்லுவாங்க, செஞ்ச தவறை தான் திமுககாரன் நியாயப்படுத்துவார்கள். யூபிஎஸ்சி கொடுக்குற லிஸ்ட்லேருந்து நீங்கள் போடணும், போட மாட்டேன்றீங்க. நல்லா கவனிங்க, இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போக்கு, கவர்னரோட பிரச்சனை இந்த அரசுக்கு, எலெக்ஷன் கமிஷனோட பிரச்சனை, சுப்ரீம் கோர்ட்டோட பிரச்சனை, ஹை கோர்ட்டோட பிரச்சனை, எல்லாரோடையும் பிரச்சனை, கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் எல்லாத்தோடையும் தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி பிரச்சனை இருக்குது. ஜஸ்ட் ஜிஆர்எஸ்க்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்க லிஸ்ட்டை என்ன பண்ணீங்க, ஆக்டிவிட்டி எடுத்துங்கன்னு சுப்ரீம் கோர்ட் இப்போ கவர்னருக்கு எதிராக பேசுகிறீங்க. சரி, சுப்ரீம் கோர்ட்டில் போய் கவர்னருக்கு எதிராக ஆர்டர்லாம் வாங்கினீங்க, நல்லது. மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு எதிராக பேசுகிறீங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக இன்றைக்கி பேசுகிறீங்க, யூபிஎஸ்சிக்கு எதிராக இருக்கீங்க. அரசியல் சாசனத்தால் உருவாக்கப்பட்ட அத்தனை பதவிகள் அமைப்புகளுக்கு எதிராகவும் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? யூபிஎஸ்சி லிஸ்ட்லேருந்து ஒருத்தர் போடுன்னு சொன்னால் போட மாட்டேன்னு நட முடிக்கிறீங்க, 10 நாள் பொறுத்து ஃபைலை திரும்ப அனுப்புறீங்க, அப்படியே நிற்குதுங்க. ஸோ யுவர் ப்ராப்ளம்ஸ் வித் கவர்னர், யுவர் ப்ராப்ளம்ஸ் வித் ஹைகோர்ட், யுவர் ப்ராப்ளம்ஸ் வித் எலெக்ஷன் கமிஷன், யுவர் ப்ராப்ளம்ஸ் வித் சுப்ரீம் கோர்ட். எல்லாரோடையும் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை இருக்குது. அப்போ யார் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க. ஒரு வகையில் தனித்துவமாக பார்க்குறாங்க சார். அதை திராவிட இல்லைங்க, தனித்துவம் இல்லைங்க, இது பிரிவினைக்கான அடையாளம்னு கூட பேசலாம்ல. நான் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறத கேட்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது மோடி உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்கவில்லை நீங்கள் பேசுகிறீங்க. இன்றைக்கி மோடி கவர்மெண்ட் டெல்லியில் இருக்கும்போது உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை காலின் கீழ் போட்டு மிதிக்குதுன்றீங்க. நீங்கள் தானே செய்கிறீங்க. டிஜிபி அப்பாயின்மெண்ட்டில் உங்கள் கதை என்ன? அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருதா, அதனால் பெண்களுக்கு பாதுகாப்பின்மை வருதா, அதனால் மக்களுக்கு பிரச்சனை வருதான்றதான் கேட்குறாங்க. நல்ல கேள்வி. பொறுப்பு விஷயம் தான் போட்டேன்றாரு. அதாவது வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு காவல்துறை ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு பொறுப்பு டிஜிபி மட்டுமே இருப்பதும் ரெகுலர் டிஜிபி இல்லாததும் ஒரு காரணம். இந்த சம்பவங்கள் நடப்பதற்கு பொறுப்பு டிஜிபி காரணம் அல்ல, ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் இல்லாதது காரணம் அல்ல. ஆனால் தடுப்பு நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் இது போன்ற சம்பவங்களை நிகழாமல் தடுப்பதற்குமான காவல்துறையின் செயல்பாடுகளை முடுக்கிவிடுவதற்கும் காவல்துறை புதிய அணுகுமுறைகளை கையாளுவதற்கும் பொறுப்பு டிஜிபி இல்லாதது என்பது ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்கிறது. ஹாம்ஸ்ட்ரங் அப்படின்வாங்க, முடங்கி போய் கிடக்குது. ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் யார்? அவர் தானே வந்து தலைமை உத்தரவு போடணும்ல. போலீஸ் கருத்தை கேட்டு கட்டுரை எழுதணும் நீங்கள் போனீங்கன்னா யார்கிட்ட கேட்பாங்க? கமிஷனர் பேச முடியாது, அவர் சிட்டிக்கு தான் கமிஷனர். த்ரூ அவுட் த ஸ்டேட்டுக்கு பேச வேண்டியது டிஜிபி. பொறுப்பு டிஜிபி பேச மாட்டார். இப்போ போலீஸோட வெர்ஷன் என்னன்றதே நமக்கு தெரியல. அவங்க பக்கம் ஒரு கோணம் இருக்குது, இந்த சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறதுக்கு. ஆமாங்க, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுங்க, போலீஸோட செயலின்மை தாங்க காரணம். ஆனால் அதுக்கு போலீஸில் இருக்க பிரச்சனைகளையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லக்கூடிய நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க. ஏன் போலீஸால் இதை தடுக்க முடியல அப்படின்றதுக்கு அவங்க பக்கத்துலேருந்து அவங்க சில நியாயமான காரணங்களை அடுக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி போய் நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த அதிகாரியும் வாய் திறக்க மாட்டார். ஒரே வார்த்தை டிஜிபியை பாருங்கன்னு. டிஜிபி நான் ஒன்லி டெம்பரரி டிஜிபிங்க, ரெகுலர் டிஜி வந்தால் தான் நீங்கள் பேச முடியுன்றார். ஏன்னா 5 மாதமாக வாங்க டெம்பரரியாக பொறுப்பு டிஜிபி வச்சு ஒரு அரசு நிர்வாகம் பண்ணுவீங்க, ஒரு காவல்துறையை நிர்வாகம் பண்ணுவீங்க. ஒருத்தன் எழுதுனானா எடிட்டோரியல்? நான் கேட்குறேன், ஒரு பேப்பருக்காரன் எழுதுனானா? தமிழ், ஹிந்தி இல்லை, இங்கிலீஷில் இல்லை. ஏதாவது ஒரு தொலைக்காட்சி ஊர் கதையெல்லாம் அளக்கிற, 24 மணி நேரமும் அதிமுக கதையே அளக்கிற ஊடகங்கள் எவனா ஒருத்தன் எழுதுன விவாதிச்சானா? பொறுப்பு டிஜிபி இல்லாதது இந்த நிலைமை தொடருவதற்கு ஒரு காரணம். பொறுப்பு டிஜிபி இல்லாட்டின்னா எல்லாம் ஸ்டேஷன் இருக்குது, அவங்கவுங்க அதிகாரிகள் இருக்காங்கன்னெலாம் கதை அளக்கூடாது. பாலிசி டிசிஷன்ஸ் எப்படி எடுப்பீங்க? அப்போ பொறுப்பு டிஜிபியை வச்சுக்கிட்டே பாலிசி டிசிஷன் எடுப்பீங்கன்னா அதுக்கு பொறுப்பு டிஜிபியை போடாமல் எது உங்களை தடுக்குது? ஆகவே பெரிய பெரிய தவறுகள் நடக்க ஆரம்பித்திருக்கின்றன. முதல் 2 டேர்மில் நீங்கள் டிஜிபி ஒழுங்காக அப்பாயின்மெண்ட் வந்து இப்போ இல்லை. இந்தியாவோட பல மாநிலங்கள் இதுதான் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அதை உதாரணம் காட்ட முடியாதுல்ல. வளர்ச்சியடைந்த மாநிலம் அதை எப்படி உதாரணமாக காட்ட முடியும்? ஆகவே திஸ் இஸ் மல்டிஃபோல்டு, பல அடுக்குகளை கொண்ட பிரச்சனை இவற்றை சந்திக்கிறோம். எதிர்கட்சிகள் வந்து ட்ரக்கை வந்து ஒரு பாயிண்டாகவும் சொல்கிறாங்க. அதை நீங்கள் ஒதுக்கி தள்ளலாமா? இல்லை அது ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸுங்க. ட்ரக் இஸ் நாட் த ஒன்லி ப்ராப்ளம் ஆர் தி மேஜர் ப்ராப்ளம். ட்ரக் எல்லா சிட்டிலையும் இருக்குது, எல்லா ஆஃப் த ப்ராப்ளம் அதுவும் தான். ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். Drug is one of the problems. Drug is not the only problem, or drug is not the root cause of the problem. நான் அதை ஒத்துக்கல. ட்ரக் எல்லா ஊர்லேயும் இருக்குது. ஃபோர்ஸோட மொரால் என்ன? ஏன் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எவால்வ் பண்ண முடியல? ஏன் அசம்பிளி நடக்கும்போதே இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வருது? எப்படி வருது? யார் கண்ட்ரோலில் நிர்வாகம் இருக்குது? அப்போ ட்ரக் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ், நாட் த ஒன்லி ப்ராப்ளம். ட்ரக் மட்டுமே இதற்கு காரணம் என்று சொல்வதும் முட்டாள்தனமானது. அது எல்லா காலத்துலையும் இருக்கும். ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமனிட்டி இஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன் இஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் கஞ்சா. ஞாபகம் வச்சுக்கோங்க. மனித குலத்தின் வரலாறு என்பது கஞ்சாவின் வரலாறு. உலகம் முழுவதும்
இந்த போதைப் பொருட்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் எல்லா காலகட்டங்களிலும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. கஞ்சா பழக்கம் அதிகமானதுக்கு கூட நான் வந்து திமுக கவர்மெண்ட் வந்து ஓரளவுக்கு காரணம் சொல்லாமல் முழுக்க காரணம் சொல்ல மாட்டேன். பட் அணுகுமுறையில் காவல்துறையை நிர்வகிப்பதில் இருக்கக்கூடிய அணுகுமுறையில் இருக்கக்கூடிய பெரிய குளறுபடிகள், குறைகள், அதுதான் நம்ம பேச வேண்டியது. அணுகுமுறை ரொம்ப தவறாக இருக்குது, இன்ஆக்டிவாக இருக்குது, ரொம்ப தவறாக இருக்குது, இன்ஆக்டிவாக இருக்குது. பொறுப்பு டிஜிபியை வச்சு ஒரு மாநிலத்தை 6 ஆண்டுகள் 6 மாநிலங்கள் நீங்கள் ஆளுகிறீர்கள். இது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட், காவல்துறைக்குள்ளே இது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மொரால் டெவாஸ்டேஷன், மன உறுதி, பல அதிகாரிகளோட மன உறுதி சிதைந்திருக்கிறது. இந்த அதிகாரி வேணாம், அந்த அதிகாரி வேணான்னு கடிதங்கள் எழுதுகிறாங்க. அந்த அதிகாரிகள் நாங்கள் எங்களுக்கு பதவியை கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, ஏன் எங்கள் பெயரை நீங்கள் இவ்வளவு தூரம் நாசம் செய்கிறீர்கள் என்று வருந்துகிறார்கள். இது அந்த அதிகாரியுடைய மன உறுதியை குலைக்கிறது. மற்ற மன அதிகாரிகள் சோர்வடைகிறார்கள். மற்ற அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் ரொம்ப ரொம்ப ஸ்டாலின் அரசாங்கத்துடைய குறைகளில் மிக முக்கியமான ஒரு 10 குறைகள்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறைக்கு புதிய தலைவரை நியமிக்காமல் டெம்பரரி டிஜிபியை போட்டு வண்டியை ஓட்டுறது. இல்லை, இந்த பொதுவாக பெண்களுக்கு எதிரான இந்த விவகாரங்கள் நடக்கிறது அல்லது வந்து அதிகரிக்கிறதோ அல்லது அங்கங்கே இருக்கக்கூடிய போதை விவகாரங்களோ, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எலெக்ஷனில் மக்கள் மன்றத்தில் ஓட்டு ரீதியான தாக்கத்தை உருவாக்க வாய்ப்புகள் உண்டு. அது அவங்க தீர்மானிக்கக்கூடிய சக்தியா? அது எங்கள் கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டருங்க. சிறுதுளி பெருவெள்ளம் பாதிக்கப்படும் பொழுது உங்களுக்கு பர்செப்ஷன் அடி வாங்குதில்லை. நீங்கள் வளர்ச்சி இல்லாட்டி கூட மக்கள் ஏற்றுப்பாங்க, நிம்மதியாக வெளியில் போயிட்டு வரணுங்க. நோபடி இஸ் சேஃப். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதுவும் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பப்ளிக் ஒப்பீனியன் ஸ்விங் ஆகும்ல, ரொம்ப ஈஸியாக பப்ளிக் ஒப்பீனியன் ஸ்விங் ஆகும்ல. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏதோ காரணம் தப்புனா மரணம்னு தப்பிச்சாங்க. இப்போ இந்த இன்சிடெண்ட்டை பற்றி எத்தனை பேர் பேசுவோம்? இல்லை, மீடியாவோட ரோலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அவலமாக இருக்குன்னா, எடப்பாடி பீரியடில் கடைசி வருஷத்தில் கிணறு வெட்டி அந்த கிணறை மூடாமல் விட்டதில் ஒரு குழந்தை விழுந்து இறந்து போச்சு. அது ஒரு விபத்து, அவ்வளோதான். அதை பற்றி ஒரு நாள் பூரா விவாதிச்சானுங்களே தொலைக்காட்சிகளில். ஒரு வாத்தியார் விஷம் குடிச்சு செத்தாருங்க, ஒருத்தன் விவாதிச்சானா? எவ்வளோ தூரம் மீடியா ஆளுங்கட்சியோட கொத்தடிமையாக இருக்குது பாருங்கள். எடப்பாடி பீரியடில் கிணத்துல விழுந்து ஒரு குழந்தை செத்து போச்சு. 4 நாள் விவாதம் பண்ணாத, தீபாவளி டைமில் நினைக்கிறேன். இங்கே ஒரு நிலைநிலைப்பள்ளி ஆசிரியர் விஷம் குடித்து சாப்பிட்றாருங்க, வாத்தியாருங்க. அதுவாது விபத்து, ஒருத்தன் வாதிக்கலை. இன்ன வரைக்கும் போராடிக்கணும். இன்னொன்று, அதுக்கு என்டையர் சிஸ்டமே வந்து அங்கே வந்துச்சு. விஜயபாஸ்கர் ஸ்பாட்டுக்கு வந்து எல்லாம் போனாங்க. அவ்வளோ பெரிய விஷயமா அது? நான் கேட்குறேன். அது எல்லா ஊரில் நடந்தாலும் என்ன நடக்கணுமோ அதுதான் கவர்மெண்ட் ஃபுல் ப்ரெஷர் போடுது. கவர்மெண்ட்டை குறை சொல்லலை, மீடியா அது 24 மணி, அதில் 24 மணி நேரம் கவர் பண்ண என்னடா இருக்குது? என்ன இஷ்யூ இருக்குது அதில்? ஒன்றும் கிடையாது. இங்கே ஒரு வாத்தியார் தொடர் போராட்டங்களில் 10ஆம் நாளோ 15ஆம் நாளில் விஷம் குடிச்சு சாப்பிட்றான். எவ்வளோ பெரிய மனித துயர் அது! ஒருத்தன் வாதிச்சானா? அது அப்படியே காற்றுல பறந்து போய் காற்றுல கரைஞ்சி போச்சுல. ஆகவே பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அரசு விழித்து கொள்ளவில்லை என்றால் அவங்க வந்து ஜெயிக்கிறோம் தோக்கிறன்றதை பற்றி பேசுகிற நேரம் இல்லை. நீங்கள் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிறீங்க. ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு பார்த்தீங்களா? 45% நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். அதிமுக தமிழில் என்டிஏ வந்து தோற்க போகிறது. விஜய்க்கு இங்கே ரோல் இல்லை, சீமானும் ஒன்றும் இல்லை, இப்படின்னு நாங்கள் தான் அடுத்து ஜெயிக்கவே போகிறோங்க, வி ஹாவ் பீப்புள் சப்போர்ட் அப்படின்னு காமிப்பதற்கான விஷயமா பயன்படுத்துகிறாங்க. நரேட்டிவை பில்டு பண்ணுறாங்கங்க. அது இப்போ பெரிய ஊடகங்களை கோயிலை வச்சுக்கிறாங்க. என்டிடிவி யாருக்கு சொந்தமான நிறுவனம்? அதானிக்கு சொந்தமான நிறுவனம். என்டிடிவி கான்க்ளேவில் பதில் சொல்கிறாரு சார். அதாங்க நான் சொல்கிறேங்க. இது வந்து அரசோட குறைகளை பற்றி, அரசோட நிறைகளை பற்றி விமர்சனம் பண்ண வேண்டிய நேரத்தில் நாங்கள் அடுத்து ஜெயிப்போன்னு பேசுகிறது தேர்தல் பிரச்சார கூட்டம் அல்ல. அப்போ எங்களுக்கு குறைகளை பற்றி கவலை இல்லை, குறை இருந்தாலும் இல்லாட்டி நாங்கள் தான் ஜெயிப்போன்னு போகிறீங்க நீங்கள். அப்போ அதுதான் உங்கள் ஜனநாயகத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை. இது எவன் ஜெயிக்கிறான் தோக்குறான்ற எலெக்ஷன் கிடையாது. ரெண்டாவது, நீங்களே உங்களை திரும்ப 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 நாங்கள் ஜெயிப்போம் நாங்கள் ஜெயிப்போம் நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லுவது அவலமாக இல்லையா? நம்பிக்கையா இல்லையா? கிடையாது. என்ன நம்பிக்கை? அதில் என்ன இருக்குது? எங்கேயோ நம்பிக்கையின் வெளிப்பாடு எங்கேயோ கிடக்குது. எலெக்ஷனு தினமாக சொல்லுவீங்க, எலெக்ஷன் நடத்த வேணாம், எலெக்ஷன் எவ்வளோ கேஸ் போட்டிங்களா சுப்ரீம் கோர்ட், இதுக்கும் ஒரு கேஸ் போட்டுருங்க, எலெக்ஷனை வேணாம் நாங்கள் தான் ஜெயிச்சோம் டிக்ளேர் பண்ணுங்கள். தோத்துட்டு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கண்ணா? மக்கள் முடிவை ஏற்றுக்கிறோன்னு சொல்லுவார். ஜெயிக்கிறது தோக்கிறத பற்றி பேச வேண்டிய நேரம் இப்போ இது இல்லைங்க. குறைகளை நிவர்த்தி பண்ண வேண்டிய நேரம். ஏகப்பட்ட பிரச்சனைகள் மக்கள்கிட்ட இருக்குது, அது சரி செய்வதற்கான நேரம். அதை பற்றி கவலைப்படாமல் எலெக்ஷன் மோட்லேயே நீங்கள் இருக்கீங்க. மோடியும் 24 மணி நேரமும் 365 நாள் எலெக்ஷன் மோடில் இருக்கார். ஸ்டாலினும் 24 மணி நேரம் 365 நாள் எலெக்ஷன் மோட்லேயே இருக்கார். 2 பேர்கிட்டையும் பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்குதா தெரியல. அப்படியே பிஜேபி ஃபாலோ பண்ணுறதெல்லாம் திமுக இங்கே ஃபாலோ பண்ணுது.
இவர்கள் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களோ என்று கூட இப்பொழுது நான் அஞ்சுகிறேன். ஏன்னா இவங்க அப்படி தான் முழுக்க முழுக்க வந்து இவங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையும் மோடி அரசை அடியொற்றியதாகத்தான் இருக்கிறது. இந்த யார் ஜெயிப்பா யார் தோப்பான்ற பேசுகிறதுக்கான நேரம் அல்ல ஐயா. இது நிர்வாகத்தை பற்றின பேச்சு தான் இருக்கணும். எவ்வளோ சாதிச்சிங்க, எவ்வளோ சறுக்குனீங்க, அவ்வளோ பேர் போராடிட்டு இருக்கான் இன்னைக்கு களத்தில். ஏன் மீடியாஸுக்கு ஒரு ரோல் இருக்குது அப்படின்றத ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறீங்க? ஜனநாயகத்தோட பாதுகாவலன் மீடியா. எங்கே ஃப்ரீ ப்ரெஸ் இல்லையோ அங்கே ஜனநாயகம் செத்துரும். எங்கே ஃப்ரீ மீடியா முடங்குதோ அங்கே ஜனநாயகம் சவக்குழிக்கு போகுது. ஜனநாயகத்தோட பாதுகாவலர்களில் மிக முக்கியமான பாதுகாவலன் ஃப்ரீ மீடியா. அதுதான் வந்து ஷாக் அப்சர்வர் சொல்லுதே சார். என்ன சம்பவங்கள் நடந்தது எல்லா ஊடகங்களும் தான் பதிவு பண்ணுறாங்க, எல்லாரும் தான் பேசுகிறாங்க. டிஜிபி பொறுப்பு டிஜிபி போடலை, ரெகுலர் டிஜிபி இல்லைன்னு எத்தனை மீடியா எழுதுறான் சொல்லுங்கள். அதால் வரக்கூடிய நன்மை தீமைகள் என்னன்னு ஒரு விவாத மேடை நடந்ததா, ஒரு கட்டுரை வந்ததா, ஒரு தலையங்கம் வந்ததா? காவல்துறையோட பிரச்சனைகள் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறத பற்றி பேசும்போது, இந்த 5 மாதத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, கிரைம் ரேட் கூடி இருக்குது அப்படின்னு பேசும்பொழுது, லாண்ட் ஆர்டர் சீரியஸ் இஷ்யூவாக மாறிட்டுக்குன்னு பேசும்போது, ரெகுலர் டிஜிபி இல்லைன்றதை பேசணுமா வேணாமா? கட்டாயம். இன்னொன்று, காவல்துறைக்குள்ள என்ன பிரச்சனைன்னு யாருக்கும் தெரியல. அதாங்க நான் சொல்ல வரேன். முதல்ல ரெகுலர் டிஜிபி இல்லைன்றதை பதிவு பண்ண, அடுத்து காவல்துறைக்குள்ளே இருக்க பிரச்சனையை பேசு. அவங்க பக்கம் இருக்க நியாயங்களை காது கொடுத்து கேளு, அதை சரி பண்ண பாரு. இது எதையுமே சொல்லாமல் எனக்கு நானே மாலை போட்டுமே, நாங்கள் தான் அடுத்து ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை நாங்கள் தான் ஜெயிப்போம், நாங்கள் தான் ஜெயிப்போம், நாங்கள் தான் ஜெயிப்போம். விஜயிச்சுட்டு போங்க. எதுவும் சாஸ்வதம் இல்லை, எதுவும் நிரந்தரம் இல்லை. ஜனநாயகத்தில் மக்களே இறுதி எஜமானர்கள். என்ன ஒன்று, பாசிச பாஜக உங்களை வாழ வைக்குதுங்க. பாஜகன்ற ஒரு கான்செப்ட் பிஜேபியில் தான் வாழ்கிறாங்க. ஆமாம், பிஜேபியால் தான் திமுக வாழுது. பாசிச பாஜகன்றது மூலமாக சிறுபான்மையின வாக்குகளை வந்து தொடர்ந்து தக்க வைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இது அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா இவங்களை ஏதோ பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ், இவங்களுக்கு கேட்டதில் ஒரு நல்லது வந்துருக்குது, அவ்வளோதான். சட்டம் ஒழுங்கில் எதிர்க்கட்சிகளுடைய ப்ரெசன்ஸோ ரோல்ஸோ இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணுமா, அல்லது அதுலேயும் மீடியாக்கள் இன்னும் கொஞ்சம் பங்களிப்பை கொடுக்காம? இல்லை, மீடியா நாராக கிழிக்கணும், மீடியா கேள்வி கேட்கணும், குற்றவாளி கூண்டில் ஏற்றணும் அரசை. தப்பு செய்கிறவனை கூண்டில் ஏற்றுறது தான் மீடியாவோட வேலை. மீடியாவோட வேலை அரசை குற்றவாளி கூண்டில் ஏற்றி கேள்வி கேட்க வேண்டும். தப்பு செய்யும் பொழுது அமைதியாக உட்காந்துருந்தா மீடியா அப்புறம் என்ன இருக்குது? குற்றவாளி கூண்டில் அரசை ஏற்றாமல் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? அப்படியே அரசை கூண்டில் ஏற்றினாலும் ஃபாலோ அப் ஆக்ஷன் என்ன? ஃபாலோ அப் ஆக்ஷன் என்ன சார்? நெருக்கடிகள் முற்றி கொண்டிருக்கின்றன தமிழ்நாட்டில், அவ்வளோதான். சட்டம் ஒழுங்கு ரீதியாகவே சொல்கிறீங்க. பெரிய அளவில் நெருக்கடிகள் முற்றி கொண்டிருக்கின்றன. இது ஏதோ நெருப்பு தான். இது எல்லாம் தேனும்பாலும் ஓடுதுன்னு அரசியல்வாதிகள் கணக்கு போடுறாங்க. வாய்ப்பே கிடையாது. முதலமைச்சர் எந்த சேனல் வழியாக தான் இதை தெரிஞ்சுக்கிறாரு, எடுத்துக்கிறாரு? அதுக்கான வாய்ப்பு எனக்கு அவருக்கு இருக்கு. அதெல்லாம் நிறையா இருக்கும், நிறையா சேனல்ஸ் வழியாக அவங்க எடுத்துருவாங்க. அது இஷ்யூ கிடையாது. இல்லை, பிகாஸ் டிஜிபி இருந்தாருன்னா நீங்கள் சொல்கிற ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும்ல சார்? அதை தாங்க சொல்கிறேன். அது பொறுப்பு டிஜிபியோட என்னத்தை கம்யூனிகேட் பண்ணுவாங்க? அதான் கேட்குறேன். மிகப்பெரிய வரலாற்று பிழையை திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். பலவிதமான கருத்துக்களுக்கு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.